இப்போல்லாம் அலைபேசிகள் அதிகமாக ஆராயப்படுறதில்ல. புதுசாக உறவுகளை உருவாக்கிக்க ஆர்வமும் காட்டுறதில்ல. வலிகளை மறைத்து புன்னகைக்க கற்றுக்கொண்டதாலோ என்னவோ அழுவதற்கு விருப்பமில்லை. கோபங்களை கூட மௌனமாகத்தான் கடந்து செல்கின்றேன். சுற்றி 1000 பேர் இருந்தாலும் மனம் என்னவோ ஏங்கி தவிப்பது தனிமைக்காக மட்டுமே. கடந்த கால வழிகளும் இல்லை, எதிர்காலத்தை பற்றி பெரிதாக எதிர்பார்ப்புகளும் இல்லை. அதீத அவமானங்களை சுமந்ததாலோ என்னவோ வெற்றி எனக்கு இப்போது பெரிய போதையாகவும் இல்லை. விலகி செல்பவர்களை பிடித்து வைக்கவும் விரும்பவில்லை. என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் இறைஞ்சவும் விருப்பமில்லை. நான் மாறிவிட்டதாக எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மாற்றத்திற்கு காரணம் அவர்கள்தான் என்று தெரிந்திருந்தோம்.